இந்த கேக் ரெசிபி வந்து எங்கள் அண்ணியோட ரெசிபி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவங்க சொல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அப்படியே ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவன் இல்லாமல் வீட்டில் இருக்க குக்கரை வச்சு ஈஸியாக ப்ரௌனி பண்ணணுமா? கண்டிப்பாக அப்போ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கீழே வந்து ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் மேலே வச்சுட்டு அதில் வந்து 170 கிராம் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. 117 கிராம் 117 கிராம் அதாவது பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இதே அளவு மெஷர்மெண்ட்டோடு பண்ணுங்கள், பக்காவாக வரும். இதை வந்து நல்லா வந்து மெல்ட் பண்ணணும். அந்த ஹாட் வாட்டரோட ஆவியிலே வந்து இது வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். விஸ்கை வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடும். கொஞ்சம் கூட லம்ஸ் இருக்கவே கூடாது. கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி கீழே வச்சிட்டிங்கன்னா இந்தளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிடும். அந்த பட்டர்லேருந்து நல்லா அந்த சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிடும். விஸ்கை வச்சு நல்லா இது பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லை, ஃபுல்லாக எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரில் எக் எடுத்துக்கலாம். அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. அது வந்து 3 முட்டை எடுத்துக்கலாம். 3 முட்டை எடுத்து உடச்சிட்டு இந்த மாதிரி விஸ்க் எடுத்து கையில் அந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கணும். ரொம்ப வந்து பீட் பண்ண அவசியம் இல்லை. அந்த முட்டை நல்லா வந்து அந்த சாக்லேட்டோட மர்ஜ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த முட்டை நல்லா மர்ஜ் ஆகணும். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டர் வந்து அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திருந்தேன், அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டேன். நீங்கள் வந்து சால்ட்டட் பட்டர் போட்டிங்கன்னா இந்த உப்பு போட வேண்டாம். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா வந்து 80 கிராம் எடுத்துக்கலாம். கரெக்டாக 80 கிராம் அளந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. கோகோ பவுடர் 32 கிராம், அதே இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. விஸ்க்கும் இந்த மாதிரி குக்கர் இருந்தால் போதும், டக்குன்னு நீங்களே வீட்டில் ப்ரௌனி பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ராகியில் ப்ரௌனி பண்ணால் இதே குவான்டிட்டி மைதாவுக்கு பதிலாக ராகி மாவு எடுத்துக்கலாம். எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் ரொம்பலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. அந்த மாவு வந்து அதில் மர்ஜ் ஆகணும். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பார்த்திங்கன்னா 200 கிராம் எடுத்திருக்கேன். 200 கிராம் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு 200லேருந்து ஒரு 210க்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா லைட்டாக காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் வந்து லைட்டாக லாஸ்ட்டில் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சொல்கிறேன் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து கல் உப்பு ஃபில் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கரெக்டாக ப்ரீ ஹீட் பண்ணணுங்க. இதில் வந்து குக்கர் நீங்கள் போடுறப்ப கண்டிப்பாக கேஸ்கட் போடக்கூடாது, விசில் போடக்கூடாது. ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு, நம்மக்கிட்ட அந்த பேக்கிங் ட்ரேலாம் கிடையாது ப்ரௌனி பண்ணுறதுக்கானது, அதனால் இந்த மாதிரி நான் கேக் மாதிரி தான் பண்ண போகிறேன் ரவுண்ட் ஷேப்பில். ஸோ அந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு கீழே வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுட்டு, இங்கே பாருங்கள் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக எதுவும் இருந்துச்சுன்னா லைட்டாக மில்க்கோ தண்ணியோ ஊற்றி நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து இந்த கேக் செய்கிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர் வந்து நான் 2ஆக பிரிச்சுருக்கேன். இப்போ வந்து அதில் பாதி பேட்டர் மட்டும் போட்டுட்டு நடுவில் வந்து சாக்லேட்ஸ், சாக்கோ சிப்ஸ், ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட், நீங்கள் எந்த சாக்லேட் வேணாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சைட்லேயும் நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போடல, அதுக்கு பதிலாக நான் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிட்டேன். கீழே மட்டும் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டேன். ஆயில் போடுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த கேக் வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இந்த லைட்டாக அந்த ஆயில், அதுவும் வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலில் தான் யூஸ் பண்ணணும். சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சாக்கோ சிப்ஸ் தான் ஆட் பண்ணணும் கிடையாது. மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், எந்த சாக்லேட்ஸ் வேணால் ஆட் பண்ணால் எவ்வளோ சாக்லேட்ஸ் பிடிக்குமோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நடுவில் வந்து இந்த மாதிரி சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரௌனி நடுவில் சாப்பிடும்போது அந்த சாக்லேட் மெல்ட் ஆகி நல்ல டேஸ்ட், இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ மேலே மிச்சம் இருக்க பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ மேலே வந்து உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ, வால்நட்டு, பாதாம், பிஸ்தா என்ன நட்ஸ் பிடிக்குதோ மேலே ஆட் பண்ணிவிட்டு, மேலே நீங்கள் சாக்லேட் போடுறதுனால உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு நிறைய சாக்லேட்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் வந்துட்டு என்ன சாக்லேட்ஸ் வேணாலும் மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது அழகாக மேலே வந்து சாப்பிட்றப்ப இந்த மாதிரி நடுவுலையும் மேலேயும் வந்து நம்மளுக்கு கடிக்கிறப்போ ஒவ்வொரு வாய்க்கும் இந்த சாக்லேட்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். இப்போ மேலே வந்து நான் ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறேன் அந்த ஸ்பேட்டுலா வச்சு. ஏன்னா மேலே ஈக்குவல் பண்ணனா ஒரு சைடு வந்து ப்ரௌனி வந்து பெருசாக இருக்கும், ஒரு சைடு வந்து பள்ளமாக இருக்கும். அதனால் வந்து நல்லா ஈவனாக நான் வந்து பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஈக்குவலாக எல்லா சைடும் ஈக்குவலாக வரும் இந்த ப்ரௌனி. ஃபுல்லாக பண்ணியாச்சா? இந்த மாதிரி ஸ்பேட்டுலா மட்டும் சென்டரில் வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்திங்கன்னா எல்லா சைடும் ஈவனாக வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான சாக்லேட்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சாக்கோ சிப்ஸும் பாதாமும் மட்டும்தான் போட்டேன். பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன். சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடும். பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே. கலர்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இப்போ ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு 10 நிமிஷம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரௌனி பேட்டர் இந்த குக்கருக்குள்ளே இறக்கிடுவோம். இப்போ மூடி வச்சு சிம்மில் தான் வச்சுருக்கணும். 30லேருந்து 35 மினிட்ஸ். 30 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள், ஸ்டிக்கை விட்டு பாருங்கள். ரெடி ஆகலைன்னா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக விடுங்க, ரெடி ஆகிடும். அந்த குச்சியில் வந்து கொஞ்சமாக ஒட்டணும், லைட்டாக ஒட்டினா போதும், ரொம்ப பிசு பிசுலாம் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் உள்ளே வந்து ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம இது வந்து எடுத்துகிட்டு கரெக்டாக எனக்கு வந்து 35 மினிட்ஸ் ஆச்சு, சிம்லேயே வச்சுருந்து வேக விட்டேன். இப்போ கட் பண்ணி பார்த்துடலாமா நமக்கு வந்து ப்ரௌனி எப்படி வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், லைட்டாக சைடில் மட்டும் நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போடல, அதனால் லைட்டாக கத்தி விட்டு லைட்டாக அந்த சைடில் மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே கவுத்துற வேண்டியதான். செம்மையாக வந்திருக்குல, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்திருக்கு, பார்க்கவே இருக்குது. இது மேலே உங்களுக்கு வந்து என்ன சாக்லேட்ஸ் பிடிக்குதோ அது வந்து கோட்டிங்காக கூட போட்டுக்கலாம். சரி, இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, ஃபஜ்ஜியாக இருக்குது, சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டோட இதே நேரம் எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.